வணக்கம். மஞ்சளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த டுட்டோரியல் வீடியோவில் வந்து தினகரன் சொல்லி ஒருத்தர் எனக்கு ஒரு டவுட் கேட்டிருந்தார். ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அவர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார். ஓகே, ஸோ எனக்கு வந்து சார், ஹாய் சார், கேன் யூ மேக் டீட்டெயில்டு வீடியோ அபவுட் ரூட்டிங் ப்ரிஃபரன்சஸ் இன் ப்ளம்பிங்னு கேட்டிருந்தார். ஸோ ரூட்டிங் ப்ரிஃபரன்சஸுங்க அதில் கொஞ்சம் கிளாரிட்டி கேட்டிருந்தேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவரோட வாய்ஸ் மெசேஜே இங்கே அனுப்பியிருக்காரு. ப்ளம்பிங்கில் சானிட்டரி, கோல்டு வாட்டர், வாட்டர் சப்ளை, ஸோ அது மாதிரி எப்படி ஒவ்வொன்றுக்கும் தனியாக ரூட்டிங் பண்ணுறதுன்றத பற்றி சார். ஓகே, ஸோ இந்த டவுட்டை தான் இப்போ நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம ஏற்கனவே இங்கே ரெடியாக இருக்குது, எல்லாம் காப்பி மானிட்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி காப்பி பண்ணுறது ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ்னால் ஏற்கனவே பழைய வீடியோ இருக்குது. ஆக்சுவலாக இந்த இதை பற்றி ட்ரைனேஜ் அண்ட் வாட்டர் சப்ளை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் இன்னும் கொஞ்சம் மோர் கிளாரிட்டியாக கேட்குறாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மோர் கிளாரிட்டியாகவே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா, ஸோ இப்போ என்னென்னா ஒரு சாயில் ட்ரைனேஜ் ரெண்டும் தனித்தனியாக வேணும் அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே போய்ட்டு பைப்பிங் சிஸ்டத்துலேயே நம்மளால் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே டேரெக்டாக வந்து ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ஸில் வந்தீங்கன்னா ஃபேமிலிஸ்ன்னு இருக்கும். ஃபேமிலிஸில் வந்தீங்கன்னா பைப்பிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, கீழே பார்த்தீங்கன்னா பைப்பிங் சிஸ்டம். ஓகே, பைப்பிங் சிஸ்டத்தில் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது இதை தான் நம்ம பைப்பில் எடுக்கும்போது தெரியும். ஓகேங்களா, பைப்பில் எடுத்திங்கன்னா பைப்பிங்கை எடுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். இங்கே சிஸ்டம் டைப், அங்கே என்னென்ன டைப் இருக்கோ அந்த டைப் எல்லாமே இங்கே நமக்கு தெரியும். ஓகேங்களா, பைப்பிங் சிஸ்டத்தில் நமக்கு இங்கே தெரியும். ஒரு நிமிஷம், இங்கே திருப்பி நான் பைப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் சிஸ்டம் டைப், அதெல்லாம் இங்கே இருக்க சிஸ்டம் டைப் தான். ஸோ எனக்கு என்ன டைப் வேணுமோ நான் இங்கே போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஆட்னா சானிட்டரி பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட்னு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ டூப்ளிகேட் பண்ணிக்குவோம், ஏன்னா அதில் எந்த சேஞ்சஸும் வேணாம் அப்படின்ட்டு. ஸோ இதை ரீநேம் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா சாயிலுக்கு ஒன்று. ஓகேங்களா, சாயில். ஓகே, ஸோ அதே மாதிரி எனக்கு வேஸ்ட். ஓகே, ஸோ டூப்ளிகேட், அதே போய்ட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டு வேஸ்ட்டுக்கும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம். ரைட்டுங்களா, வேஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த பைப்பிங் நம்ம வந்து கொடுக்குறதுனால இப்போ என்ன பண்ண போகிறேன்னு திருப்பி நான் ப்ளம்பிங்க்கு போயிடுவோம். ஓகே, நம்ம ப்ளம்பிங்கில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ளம்பிங்கில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே காப்பி மானிட்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரைனேஜ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சாயில் ட்ரைனேஜை பற்றி பார்ப்போம். ஸோ பைப்னு கொடுத்துட்டு எனக்கு ஸ்லோப் அப் வேணுமா ஸ்லோப் டவுன், ஏன்னா ட்ரைனேஜை பொறுத்தவரை நமக்கு ஸ்லோப் வேணும், கட்டாயம் வேணும். ஓகேங்களா, ஏன்னா கிராவிட்டி பைப்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கட்டாயம் ஸ்லோப்ஸ் கொடுக்கணும். ஸோ எந்த பக்கம் எனக்கு போகுது அப்படின்னா என்னென்னா, இப்போ இது கிரவுண்ட் ஃப்ளோர், அதனால் நான் உள்ளே எடுக்க போகிறதில்ல, நான் வெளியில் எடுக்க போகிறேன். ஓகேங்களா, வெளியிலே நம்ம ட்ரைனேஜ் எடுத்துக்கோம். ஏன்னா ட்ரைனேஜை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்க, ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் பில்டிங்கை விட்டு வெளியில் போகணும். ஸோ எனக்கு வெளியிலே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நான் வெளியிலே நான் வரைஞ்சிக்குவேன். ஓகேங்களா, ஸோ அப்படின்னா ஸ்லோப் டவுன் எனக்கு ஏன்னா மேன்ஹோல் இந்த பக்கம் வருது அப்படின்னு நான் அஷ்யூம் பண்ணி நான் இந்த மாதிரி இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ எவ்வளோ ஸ்லோப் வேல்யூ வேணும், 1% என்ன பர்சன்டேஜ் வேணும், நம்ம இதில் மெட்ரிக்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது இதோட இது கொஞ்சம் மாறும், யூனிட் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து இங்கே போய்ட்டு பைப் டைப் பிவிசி டிடபிள்யூபி. ஓகேங்களா, ட்ரைனேஜ் வெண்ட்டுக்கு வேணும். ஸோ இங்கே போய்ட்டு திருப்பி நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கோம் சாயில். ஓகே, ஸோ இப்போ வந்து மிடில் எலிவேஷன் என்ன வேணும், ஏன்னா இதில் பழைய வீடியோ பார்த்திங்கன்னா 2018 போட்டிருப்போம். அதில் உள்ளதுக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா, ஓகே, மிடில் எலிவேஷன் எவ்வளோ வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், -1000 mm 1 மீட்டரில் வேணும். ஸோ டயாமீட்டர் என்ன வேணும், 100 mm. ஓகே, அதான் 4 inch. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து இங்கே நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ நமக்கு விசிபிலிட்டி இங்கே தெரியாது. ஓகே, அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதுனால அதனால் மறக்காமல் போய்ட்டு ஃப்ளோர் பிளானில் போய்ட்டு வியூ டெம்ப்ளேட்டில்
வியூ ரேஞ்சில் எனக்கு வியூ டெப்த்தை அன்லிமிட்டட் ஆர் லெவல் பிலோன்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தா தான் நமக்கு இங்கே தெரியும். ஸோ இன்னும் தெளிவாக தெரியறதுக்காக ரியலிஸ்டிக் ஃபைன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று கனெக்ட் இன்டு. ஸோ நம்ம பழைய ஆப்ஷனில் பார்த்தா கனெக்ட் இன்டு தான் கொடுத்துருப்போம். பட் கனெக்ட் இன்டுன்னு கொடுக்கும்போது என்னென்னா எனக்கு இதில் வந்து இந்த பைப்புக்கு ஸ்லோப் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒன்றும் இல்லை 3Dயில் போய் பார்ப்போம். ஸோ ரியலிஸ்டிக். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பைப்புக்கு ஸ்லோப் இருக்காது. பட் எனக்கு இந்த இதுக்கும் ஸ்லோப் வேணும் அப்படின்னா என்னென்னா நம்ம மேனுவலாக தான் நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட ஹைட்டு எவ்வளோ இருக்குது. ஸோ இதோட இது நான் என்ன பண்ணுவேன்னா எலிவேஷனில் போய் பார்ப்போம். லெஃப்ட்னா வெஸ்ட்டு. ஓகே. ஸோ இது வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே. இதான் வந்து நமக்கு எலிவேஷனில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை வரைய போகிறோம். இதுக்கு இப்படி கொடுக்கறதுக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லோப் எனக்கு இந்த பைப்புக்கும் ஸ்லோப் வேணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் மெத்தடாலஜியாக மாற்ற போகிறேன் இந்த இதில். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அன்டூ பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ திருப்பி ஃப்ளோர் பிளானுக்கு போய்க்குவோம். ஸோ இதை வரைகிறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் செக்ஷன் வியூ எடுக்க போகிறோம். ஸோ வியூவில் போயிட்டு பார்த்திங்கன்னா செக்ஷன் இருக்கும். ஸோ எங்கேருந்து எங்கே எப்படி வரைகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி வியூ இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இப்படியே இந்த செக்ஷன் எடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகணும், இந்த எல்லா ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸும் வாட்டர் க்ளோசெட்டும் காட்டும். எனக்கு ஒரு வாட்டர் க்ளோசெட் மட்டும் தான் காட்டணுங்கிறதுனால நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை போய் டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த வியூ டைரெக்டாக ஓப்பன் ஆகும். ஓகே. போயிட்டு திருப்பி ரியலிஸ்டிக் ஃபைன். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி பைப்புக்கு போக போகிறேன். ஓகே. பைப் வரைய போகிறேன். சிஸ்டம் பைப் டிடபிள்யூவி. ஓகே. 100 mm தான். ஸோ இங்கேருந்து இங்கே வரைஞ்சி எடுத்துக்கிறேன். எவ்வளோ லென்த்து வேணுமோ நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 700 ஸ்டாண்டர்டாக ஒரு 700 லென்த் எடுத்துக்குவோம். 700 கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ஹரிஜாண்டலாக வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா நம்ம பி ட்ராப் எடுக்கணும். அதனால் ஹரிஜாண்டலாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம பி ட்ராப் கனெக்ட் பண்ணணும். பி ட்ராப் கனெக்ட் பண்ணுறதுங்கும்போது நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவிலே பார்த்துருக்கோம். அந்த மெத்தடே நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ பி ட்ராப் கனெக்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டில் போகிறேன். ஸோ இதுக்கு நம்ம இங்கே ஃப்ளோர் பிளானுக்கே போய்க்குவோம். ஓகே. காம்போனண்ட்டில் போகிறேன். லோட் ஃபேமிலி. ஓகே. இந்தியா. அதில் பைப் ஃபிட்டிங்ஸ் பிவிசி ஷெட்யூல் 40 சாக்கெட் டைப் டிடபிள்யூவி ட்ராப் பின்னு இருக்கும். இன்னொன்று இம்பீரியலுக்கு மெட்ரிக் என்னென்னா யூனிட் தான் மாறும். ஓகேங்களா? அதனால் கனெக்டிங் மெத்தடாலஜியில் ஒன்று தான். ஓகேயா? ஸோ இங்கே எம்எம்மில் சொன்னோம்னா அங்கே ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் சொல்லுவோம். அதனால் குழம்பிக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ இப்போ திருப்பி எடிட் டைமில் போய்ட்டு பார்ட் டைப்பை நான் எல்போன்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே இது பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல ரொம்ப எதுவும் இல்லை. லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட் ஓவர் ரைட் தி எக்ஸிஸ்டிங் வெர்ஷன். ஸோ இப்போ எனக்கு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இதுவும் வேண்டியதில்லை. ஸோ செக்ஷனுக்கு போகிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட்டா? சரி, நான் எதனால் இந்த லென்த்து வரைஞ்சேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் இதை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ஹரிஜாண்டல் பைப் வெர்டிக்கல் பைப்லேருந்து சில பைப் லென்த்து அதை எடுத்துக்குது. ஓகேங்களா? இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுது, இங்கே கொஞ்சம் எடுத்துக்குது. அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா தான் பி ட்ராப்பே வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா அதே வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி அடுத்த செக்ஷன் வியூ வரையும் போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்ததுக்கு போகிறேன். திருப்பி பைப் பிஐன்னு அடிச்சிங்கன்னா பைப் வரும். ஸோ இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே. எவ்வளோ அங்கே கொடுத்தோம், 700 கொடுத்தோம். ஸோ இங்கிட்டு ஜஸ்ட்டு இந்த லென்த்தோடு கொடுத்து நான் இப்படி கனெக்ட் பண்ணுறேன். ஓகே. பாருங்கள், அங்கேயுமே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுத்து ரைட்.
இப்போ இதை நான் ட்ராப் மாற்றுறேன், எல்போவை மாற்றுறேன். ஓகே, இங்கே பிரச்சனை கிடையாது. இன்னும் கொஞ்சம் லென்த்து நான் குறைச்சிருந்தேன்னா எனக்கு அங்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த லென்த்தை நான் குறைச்சிக்கிறேன், பைப்பிங்கேருந்தே எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓகே, எரர் வரும். ஓகேங்களா? அதனால தான் கொஞ்சம் லென்த்து கொடுக்க சொல்கிறது. ஓகேங்களா? கொஞ்சம் லென்த்து நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபிட்டிங்ஸ் வைக்கிறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் வேணும். ஓகேங்களா? என்னெல்லாம் கொடுத்துட்டு இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ட்ராப் மாற்றுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லது. ஓகே, ஸோ இந்த லென்த்து கொடுக்கும்போதுமே நீங்கள் டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து அதே மாதிரி ஓகே, திருப்பி செக்ஷன் வியூ P8 700. ஸோ இங்கே வந்து ஒரு 500 கொடுப்போம். கரெக்டாக இருக்குது. நான் அங்கே சைஸஸ் கொடுக்கலை. ஓகே, கரெக்டாக வருமானு தெரியலை, கொடுத்து பார்ப்போம். ஓகே, ரைட், கரெக்டாக வருது. ஸோ அப்புறம் நம்ம 500 கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம கொடுத்துக்க வேண்டியது தான். ரைட்டுங்களா? ஸோ திருப்பி செக்ஷன், திருப்பி PI 700, திருப்பி இந்த பக்கம் 500, திருப்பி வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ஷன் அங்கே வரல. ஓகே, ஏன்னா கொஞ்சம் அந்த பாயிண்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்டு மார்க் காட்டுது. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கான ஸ்லோப் கரெக்டாக கிடைக்கலன்னு அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ கனெக்ஷன் காட்டுது. ஓகேங்களா? ஸோ இதோட லென்த் என்னங்க கூட நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ரைட்? ஸோ இப்போ நம்ம 3Dயில் போனோம்னா நமக்கு தேவையானது எல்லாமே கரெக்டாக கிடச்சிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஃப்ளோர் டைரெக்ஷன். ஸோ இந்த பக்கமும் நான் எண்டு கேப் போட்டுறேன், இந்த பக்கமும் எண்டு கேப் போட்டுறேன். ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் சாயிலை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட்டுங்களா? ஸோ இப்போ அடுத்து வேஸ்ட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் போட விரும்பல, ரொம்ப லென்த்தியாகும். ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் குழப்பம் வரும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா தனித்தனி வீடியோவை நான் போட போகிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுங்களா? ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம், கமெண்ட்ஸில் போடலாம், அல்லது வாட்ஸ்அப்பில். இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் கொடுத்தார் கமெண்ட்ஸ், ஆக்சுவலாக இதில் தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இதில் காண்டாக்ட் பண்ண சொன்னேன். அவங்க காண்டாக்ட் பண்ணி அவர் டவுட்டை கொடுத்துருந்தார். ஓகேங்களா? ஸோ இதே ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், 2 நம்பர் கொடுத்துருக்கோம். 2மே வாட்ஸ்அப் நம்பர் தான். எந்த நம்பரை வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இல்லை எனக்கு வந்து சில கோர்சஸ் வந்து எனக்கு வந்து நான் படிக்கணும்னு விரும்புகிறேன், ஸோ இந்த கோர்சஸ்லாம் நான் ஜாயின் பண்ண விரும்புகிறேன், படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் மெட்டீரியலும் கொடுப்போம், வித் சர்டிஃபிகேட்டோடு உங்களுக்கு வரும். இன்னும் வந்து சில கோர்சஸும் நாங்கள் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.